3, 4. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog watch. இந்த vlogல நாங்கள் சென்னை போனதுக்கப்புறம் போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வந்து ஆட்டோவில் 2 பேட்சாக பிரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த பேட்சில் வந்து நாங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கோம், இன்க்ளூடிங் தாத்தா. ஆமாம். ஸோ வந்து அப்பா, நான், தியா அண்ட் பரணிதா 4 பேர் சேர்ந்து இப்போ நான் வந்து ஆட்டோவில் போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. மற்றவெல்லாம் வந்து பின்னாடி இதில் வரா, அவளும் ஆட்டோவில் தான் வர. எல்லா லக்கேஜையும் ஏற்றிட்டு நாங்கள் ஒரு சில பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் அப்போ பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போது சின்னமன்னூர் போகிறோம், தேனி டிஸ்ட்ரிக்டில். ஸோ ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் போகிறோம். இது வந்து என்னோடய அக்கா ஹஸ்பண்ட் பிரதர்-இன்-லாவோட சொந்த ஊர், கேரளா பார்டர். ஓ ஓ ஓ ஐயோ போச்சே. ஃபோனை கீழே போட்டா பின்னால் ஃபோன் என்னாச்சுன்னு தெரில, பார்ப்போம். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமாக இருக்கேன் நான். என்ன நடந்தாலும் ஒன்றும் நடக்காத மாதிரி நாங்கள் நடந்து போகல. ரொம்ப அழகான ஊருக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். உங்களில் பல பேருக்கு சின்னமன்னூர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபுல் ட்ராவலில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்களோட T80 பஸ் சர்வீஸு, ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 2 பேர், அப்படி 2 பேராக பிரிஞ்சிடணும். ஃப்ரண்ட்டில் எங்கள் அக்கா பொண்ணும் என் பெரிய பொண்ணும், இதில் பார்த்தீங்கன்னா நானும் என் சின்னவளும். ஆக்சுவலாக ஏசி கிடையாது, நான் ஏசி தான் எங்களுக்கு கிடச்சிது லாஸ்ட் மொமெண்ட்டில் புக் பண்ணதுனால. ஆக்சுவலாக ஏசியை விட நான் ஏசி செம்மையாக இருந்தது. அப்படியே தூங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகிடுது, நாங்களும் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஓவர் நைட் ட்ராவல்னு பேர், ஆனால் செம்மையாக இருந்தது. இது கேரளா பார்டர் சொன்னிருந்தேன் இல்லையா, ஃபுல்லாக மவுண்டன் வியூ, அப்புறம் ஒரு மாதிரி மழை வர மாதிரி ஒரு சில் கிளைமேட்டு. ஸோ ஊர் வந்தாச்சு, நாங்களாம் இறங்க போகிறோம். எங்கள் சிக்காகோ குளிரை கம்பேர் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஊருக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு எங்கள் அக்காவோட மாமியார் வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. வந்ததுமே கடகடன் ரெஃப்ரெஷ் ஆகி நாங்களும் போய் ரெடி ஆகிட்டோம். இதுதான் மொட்டை மாடியிலேருந்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு மாஸ்க்கு. ஏர்லி மார்னிங் ஓதுவாங்கல்ல, இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போகிறோம்னு நான் சொல்லவே இல்லை. இங்கே கேரளா பார்டர் சொன்னேன் இல்லையா, நாங்கள் இங்கேருந்து இன்றைக்கி வந்து தேக்கடி ட்ரிப் தான் போகிறோம். ஸோ எல்லோரும் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகி தேக்கடிக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ரொம்ப பக்கங்க, நாட் ஈவன் 2 hours. ஒரு கார் புக் பண்ணி நாங்கள் அதில் தான் போகிறோம். போகிற வழியில் அப்படியே தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சிக்காகோவில் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து சாம்பார் சட்னிலாம் சர்வ் பண்ணி இலையில் போட்டு சாப்பிட்றதுங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரேரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த வேல இருக்கிற வியூ தான் உங்களுக்கு நான் காமிச்சுட்டுருக்கேன். இந்த மலைகளும் டேம் வியூ, அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக தண்ணி. இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு ஒரே செடி கொடி மரம் தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேக்கடியில் இருக்க ஃபஸ்ட் அட்ராக்ஷனுக்கு வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் தான். நாங்கள் வெறும் 1 day ட்ரிப் மாதிரி தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் நேராக போய் போட்டிங்கான டிக்கெட்ஸை வாங்க போகிறோம். டிக்கெட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து ஒரு ஷட்டில் ஒன்று இருக்குது, அந்த ஷட்டில் வந்து நம்மளை கூட்டின்னு போய் அந்த போட்டிங் பிளேஸில் ட்ராப் பண்ணிடும். ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் போட்ஸ் இருக்குது. நமக்கு வேண்டிய போட்டில் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இப்போ ஷட்டில் பார்த்திங்கன்னா, ஷட்டிலில் நாங்கள் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நேராக இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும். ஃபாரஸ்ட் ப்ரிசர்வ்க்குள்ளே போய் அங்கே தான் போட்டிங் இருக்க போகுது. இந்த ஷட்டில் டிரைவர் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணினே வந்தார். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனிமல்ஸ் வருமா, அதாவது இந்த மானெல்லாம் தெரியும், அதாவது ஷட்டிலில் போகும்போது. மற்ற வைல்டு அனிமல்ஸு ரொம்ப ரேராக பார்க்க முடியும், ஆனால் போட்டிங் போகும்போது நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மான் இருக்குது, அப்புறம் மான் பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அந்த டிரைவர் வந்து எங்களுக்கு வந்து பேசி ஹாய் பாயெல்லாம் சொன்னார். அவரோட செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து போட்டிங் பிளேஸ்க்கு போயிட்டோம். சரியான வியூ, நம்மளுக்கே தெரியும் கேரளானாலே ரொம்ப அழகாக தான் இருக்கும்னு. இங்கே பாருங்கள், எங்களோட மங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களையும் பிடிச்சி நம்ம ஃபோட்டோ ஷூட்டில் வீடியோ ஷூட்டில் போடுவோம்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக சுற்றி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். போட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு போட்டு தெரியுது. அந்த மாதிரி நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் போட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி செல்ஃபி எடுக்கிறதுனா அவ்வளோ ஆசை நிறைய லொக்கேஷன்ஸில். ஸோ இப்படி சுற்றி நாங்களும் போஸ் கொடுத்துட்டு இருந்த டைமில் எங்கள் அக்கா அங்கே பேக்கை வச்சுட்டு வந்தா. பின்னாடி இருந்த மங்கி போய் பேக் எடுத்துன்னு போயிடுது. டக்குன்னு போய் பிடிச்சி வாங்கிட்டோம். செம்ம காமெடியாக இருந்தது. நாங்கள் போட்டில் ஏற போகிறோம். இந்த போட்டு நேமை பாருங்களேன். டக்குன்னு பார்க்கும் போது எனக்கு ஜெயலலிதான்னு தான் தெரிஞ்சுது. நீங்களே பாருங்கள். ஆனால் அது ஆக்சுவலாக ஜலஜோதி எப்படிடா ஜெயலலிதான்னு உனக்கு தெரிஞ்சுதுன்னு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தா. எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. ஜெயலலிதா மேம்னா சும்மாவா? கண்டிப்பாக அந்த நேம் வந்து எல்லாருக்குமே மைண்டில் பதிஞ்ச நேமு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்பர் டெக்குக்கு போயிட்டோம். ஏன்னா அது டிக்கெட்ஸை பேஸ் பண்ணி தான் சீட்ஸும் இருந்தது. ஸோ மேல் டெக்கில் வந்து நாங்கள் போய் எங்களோட சீட்டில் போய் உட்காந்தாச்சு. மோஸ்ட்லி வீடியோஸ் நான் எங்கள் அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு தான் எடுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டாச்சு. எங்கள் போட் கிளம்பியாச்சு. அங்கே பாருங்கள் முன்னாடி வேறு ஒரு போட் போயின்ட்டுருக்கு. இந்த போட் ரைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும் எங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் அது யூஷுவலாக எல்லாம் போடணும். அப்புறம் வந்து நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, முக்கியமாக சைலண்ட்டாக இருக்கணுமா. அது இங்கே யாருமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியல. நான் எங்களையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் கொஞ்சமான நாங்கள் சத்தம் போடுற மாட்டோம். இன்னும் கத்தி ஒரு மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து எப்போ தெரில, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததான். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 35 பேர் அவுட்டு. பிகாஸ் போட் வந்து சிங்க் ஆகிருக்கு. மோரோவர் லைஃப் ஜாக்கெட்ஸ் போடல. இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல. சொன்னாங்க. அது கேட்டது கொஞ்சம் திகிலாக இருக்குது. அங்கே தெரிஞ்சு பாருங்கள் ஒரு ஹட்டு மாதிரி தெரியுதுல்ல. ஹட்டு கிடையாது, அது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக. அது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் போட்டிங்கில் தான் போவாங்க சில ஒகேஷன்ஸ்லாம். இங்கே வந்து சில சமயம் அனிமல்ஸ் வந்து தண்ணிக்காக வரும் இல்லையா, அதுக்காக இப்போ போட்டு வந்து கொஞ்சம் ஓரமாக வருது. இதுதாங்க நான் சொன்னேன் அந்த பங்களா இல்லை ரெஸ்டாரண்ட். க்ளோஸ் அப்பில் ஈட்டிங். நாங்களும் சுற்றி பார்த்தோம் ஏதாவது அனிமல்ஸ் தெரியுதான்னு. எங்கள் நேரம் இன்றைக்கின்னு பார்த்து ஒரு அனிமலையும் காணும். அப்பப்போ பைசன், அப்புறம் ஏதோ தூரத்தில் யானை மாதிரி 2 தெரிஞ்சுது. பைதவே வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான், நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வந்ததுமே வந்து இப்போது லஞ்சு சாப்பிட்டுருக்கோம். லஞ்சு வந்து எங்கள் பிரதர் இன்லாவோட சிஸ்டர் இன்லா அவங்க தான் வந்து ஃபுல்லாக மார்னிங் ரெடி பண்ணி இட்லிலாம் பண்ணி கொடுத்தாங்க. இட்லி, தயிர் சாதம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து லெமன் சோடா ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து அந்த லெமன் சோடாவையும் ஆளுக்கு ஒரு லெமன் சோடா சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜீப்பில் வந்து சஃபாரின்னு சொல்ல மாட்டேன், ஜீப்பில் வந்து ஒரு ரைடு மாதிரி போகிறோம். இன்னும் உள்ளுக்குள்ளே போயிட்டு மேலே ஏற போகிறோம். வாங்க போகலாம். நான் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்தேன். இதுதான் எங்களோட ஜீப் டிரைவர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஹாய் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சுற்றி காமிச்சிங்க. ஸோ கிளம்பியாச்சு. டிரைவர் ப்ரோ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே வந்தார். நீங்களும் கேளுங்க. அந்த சைடில் ஃபுல்லாக எஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாரு. டீ எஸ்டேட் தான். கேரளாவில் ட்ரைவ் போகணுன்னா சொல்லணுமா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே அமெரிக்காவில் மெக்கானிக்கல் லைஃப்பை விட்டுட்டு இங்கே வந்து இதை மாதிரி அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது எனக்கு தலைகால் புரியல. மிளகு செடி பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த மிளகு தெரியுது, பச்சை மிளகு. அங்கங்கே எங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கிட்ட போய் காமிச்சாரு. இங்கே பாருங்கள் ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. நம்ம அர்ஜுனோட நதியே சாங் தான் ஞாபகம் வருது. டிரைவர் ப்ரோ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். அவர் தான் வந்து இங்கே வந்து ஒரு வைல்டு ஸ்குவிரல்னு ஒன்று இருக்கான்,
அதை காமிச்சார். சத்தம் போடாமல் போகணுமா, சத்தம் போட்டால் ஓடிடுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக எங்கெல்லாம் ரொம்ப நிறுத்தக்கூடாதான் நடுவில் வண்டியை, எங்களுக்காக அப்படியே டக்குன்னு நிறுத்தி கடன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் காமிச்சிருந்தாரு. அங்கே கூட நம்ம ஃபோட்டோ ஷூட்டை விடலையே. அதோ பாருங்க மேலே, அதுதான் அந்த ஸ்குவிரலு, அது அங்கே இலைய சாப்பிட்டுன்னு இருந்தது. இது வேற என்ன, நம்ம சின்ன வயசில் விளையாடின அந்த தொட்டாசி நீங்கி செடி தான் என் பொண்ணுங்களுக்கு காமிச்சுட்டு இருந்தேன். டச் பி நாட் பிளான்ட்னு சொல்லுவாங்கன்னு. இப்போ நதியேலேருந்து மூங்கில் காடுகளே சாங் ஞாபகம் வருது இல்லை. அப்படியே ரோட்டில் எஸ்டேட்டில் வேலை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லினே போகணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நாங்கள் இறங்கினோம்ல அந்த ஸ்குவிரலை பார்க்கும்போது, அப்போ அட்டைப்பூச்சி வந்து எங்கள் அக்கா பேர் பரணிதா மேலெல்லாம் ஏறிடுது. அது ஏறினதே எங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அக்கா காலிலேருந்து பிளட்டெல்லாம் வேறு வந்துட்டே இருந்ததா. ஸோ நடுவில் ஒருத்தங்க கிட்ட உப்பெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே போவோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இறங்கிட்டு இங்கே இருக்கிற சீனிக் வியூவை அப்படியே மேலேருந்து அப்படியே பார்த்துனே நடந்து போய் இன்னும் ஃபர்தராக மேலே போனோன்னா ஒரு மற்ற டாப் வியூ ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும். நாங்கள் எப்படி நடந்துட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அக்கா காலிலேருந்து அந்த பிளட்டு வந்து ஸ்டாப்பே ஆகலை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் பெயின் இல்லை, அதுதான் அந்த அட்டைப்பூச்சியோட எஃபெக்ட்டு. அவள் எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு நினச்சிட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா காலில் ஒரு அட்டைப்பூச்சி இருந்திருக்கு, அது தெரியக்கூட இல்லை விரல் எடுக்கக்குள்ளே. அங்கேருந்து பயங்கர பிளட்டு. ஸோ நாங்கள் இப்படி அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த வியூவை பாருங்கள், சான்ஸே இல்லை. எம்மாடி பா, பிரெத் டேக்கிங் வியூன்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. சரியான வியூ பாருங்கள். இந்த அட்டைப்பூச்சி வந்து கண்டுபிடிச்சி கால்லேருந்து ரிமூவ் பண்ணி அங்கே ரோட்டில் நடந்து போனவங்க வந்து அதை வந்து இப்படிலாம் நீங்கள் வேடிக்கை பார்த்து தள்ளியிருந்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே அடி அடித்து அதை ஃபுல்லாக காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சட்னி ஆக்கி விட்டாங்க. அசல் ஏன்னா அது வந்து இந்த லீச்சுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்பர்ட்டினா, அது கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட திருப்பி வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி திரும்பி தானே உருவாக்கிக்குமா. ஸோ அந்த பிளட்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து டீ பவுடர் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ நாங்களும் அந்த காஃபி பவுடர் டீ பவுடர்லாம் வாங்கி அதில் வச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மினி ஷாப்பிங், ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இது வந்து ஒரு டாக்கிங் டாம் மாதிரி தான், நம்ம சொல்கிறதையே திருப்பி சொல்லுவோம்ல அந்த மாதிரி. கொஞ்சம் சும்மா அதை ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஷாப் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுதான் நீங்கள் பண்ணணும். கேட்டிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாருங்கள் போக போக அந்த மிஸ்ட்டை செம்மையாக இல்லைங்க வியூ. அப்படியே டிரைவர் ப்ரோ கிட்ட சொல்லி பாட்டு கேட்டுருந்தே அப்படியே ஜாலியாக ட்ரைவ் பண்ணின்னு போனோம். ரொம்ப மாதம் கழிச்சு ஃபேமிலியோடு இப்படி என்ஜாய் பண்ணுறதுல நம்ம சொந்த நாட்டில் அதெல்லாம் ஸ்வர்க்கம். இந்த ரோடை பாருங்களேன், மைல்டாக அப்படியே தூறல் வேறு தூரிகிட்டே இருந்தது. அப்படியே மெதுவாக அப்படி போனால் நேர ஒரு சூப்பர் பிளேஸ் வரப்போகுதுன்னாரு. கொஞ்சம் நேரம் நிற்கலாம் சொல்லிட்டீங்கன்னா நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜீப்பில். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி வாட்டர் ஃபால் வந்தது. அங்கே வேணும்னா போய் நம்ம கால் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னார். அங்கே நம்மளுக்கு முன்னாடி போன ஒரு கப்பல் காலில் நிறைய அட்டைப்பூச்சி ஏறினதில் வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ஜீப்லேயே ஏறிட்டோம். இது என்னடா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, இதில் போய் ஜீப்பில் போகிறோமேன்னு கேட்டால் வாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாரு. இந்த மாதிரி பாதையெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். போயிட்டே இருக்குது ஒத்தையடி பாதை மாதிரி. அப்புறம் இவர்கிட்ட கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் அப்படின்னாரு. போனால் தங்கத்தாமரை மகளே பாட்டில் வர மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸு, இதுலேயும் போய் நம்ம நின்று விளையாட முடியும்னு டிரைவர் ப்ரூ சொன்னார். ஆனால் எங்களுக்கு மறுபடியும் அந்த அட்டைப்பூச்சி பயம் இருந்தது, அதனால் நாங்கள் ரொம்ப போகலை. பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸை, ஓ மை காட், இது அல்லவா ஸ்வர்க்கம். இதை விட்டுட்டு நாங்கள் ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்துருக்கோம். அங்கே பின்னாடி ஒரு கப்பல் தெரியுறாங்கல்ல, இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் இவங்க காலில் வந்து பயங்கரமாக லீச் ஏறிடுது. அந்த அட்டைப்பூச்சிக்கு பயந்துட்டே பசங்க கீழே இறங்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி காமிச்சாரு. இங்கே பாருங்கள் ஏலக்காய், இதுதான் அந்த பிளான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை ஏலக்காய் பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூட்டின்னு போனாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து இங்கே 200 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலியோ இல்லாட்டி ஒரு ஜீப்புக்கு வந்து 200, அது பேர் இருந்தாலும் 200 கொடுத்தா போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதுக்குள்ளே போகணும் இல்லையா, கீழே இறங்கி போகணுமா? 200 என்ட்ரன்ஸ். ஓகே. ஸோ 200 ருபீஸ் கொடுத்தா நம்ம ஆக்சஸ் பண்ணலாமா உள்ளெல்லாம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லேருந்து எல்லாம். ஸோ நாங்கள் எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி போயிட்டோன்னா இங்கே அட்டைப்பூச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கே நம்ம தண்ணியில் நிற்கலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம். அதனால் பசங்க வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு மேலே ஓடிட்டுங்க.
அதுங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபியர் அட்டைப்பூச்சிக்கு. சரி நீங்களாம் வரலன்னா ஓகே சொல்லிவிட்டு நான் எங்கள் அக்கா என் பிரதரெல்லாம் மட்டும் போயிட்டு ஜாலியாக தண்ணியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போஸ் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் விளையாடிட்டு. அதுக்கப்புறம் போகிற வழியில் டீ எஸ்டேட்டில் போய் ஒரு போஸை கொடுத்துட்டு இலை பறிக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு வந்தோம். சரி இப்போ ஈவினிங்கு இந்த கிளைமேட்டுக்கு சூடாக டீயை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ப்ரோக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு வந்தோம். ட்ரெடிஷ்னல் கேரளா சாயா. அவ்வளோதான் டிரைவர் ப்ரோ வந்து எங்களை கார் இருக்க இடத்துல மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. நாங்களும் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அங்கேருந்து நாங்கள் எங்கள் காரில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணாமல் வர முடியுமா, அதனால் வந்து எங்களோட டிரைவர் அண்ணா இருக்கார், கார் டிரைவர் அண்ணா, அவர் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டார். அங்கே வந்து நிறைய துணிக்கடைலாம் இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த கேரளா சாரீஸ் அண்ட் கேரளா லெஹங்கா வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் பசங்களுக்கு லெஹங்காவும் எங்களுக்கு சாரியும் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம். இது வந்து அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். அது நான் குறைச்சிடுறேன் பாரு இதில் இதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு எங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங்னா அப்படி தானே. எவ்வளோ லேட்டஸ்ட் மாடல் கேரளா சாரீ எம்மாடி. அவங்களும் அழுத்துக்காமல் எல்லாத்தையும் பிரித்து காமிச்சாங்க எங்களுக்கு. என்னென்ன டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இருக்கோ அத்தனையும் காமிச்சான். அதுலேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு ஒரு வழி ஆகிடுது. அவ்வளோதான் எங்கள் ஷாப்பிங் ஓவர். அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சின்னமனூர் போயிட்டோம். இதுதான் வந்து எங்களோட 1 டே சின்னமனூர் டு கேரளா ட்ரிப். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye from Priya. Bye.